டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ஆராயாமல் எடுக்கின்ற முடிவு ஆபத்தில் விளை ஆபத்தை தரும் என்ற கருத்திலே சிறு கதை ஒன்றை உங்கள் சிந்தனைக்காக பதிவு செய்ய நினைக்கின்றேன். அருந்ததி ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய பெண். இவள் ஒரு குடும்பத் தலைவி. அருமையான அமைதியாக இவருடைய வாழ்க்கை ஓடுகின்றது. ஒரு 2 வருடங்களுக்கு முதல் அவருடைய கணவன் இறந்து விடுகின்றால். அவர்களுடைய ஒரே சொத்தாக இருப்பது அவளுடைய மகன் அரவிந்தன். ஆகவே எங்கு சென்றாலும் மகனை மிகவும் அன்புடன் ஆதரவாக கொண்டு செல்வாள். ஏனென்றால் இந்த வாழ்வினுடைய அவளுடைய ஒரே சொத்து அந்த மகன் தான். அ அவ்வாறு பக்கத்தூரிலே அன்றும் திருவிழாவிற்கு செல்கின்றாள் மகனை கூட்டிக் கொண்டு. அந்த மகனை ஒரு 6 வயசு மகனை கையை இறுக்கி பிடித்தபடிதான் கூட்டிக் கொண்டு செல்வாள் அந்த திருவிழாவுக்குள். ஆட்களுக்குள் அந்த மகன் தவறிவிடக் கூடாது என்று. அப்பொழுதும் ஒரு இளைஞர் கூட்டம் அந்த திருவிழாவிலே இவர்களுக்கு நடுவில் வந்து இதன்ற போது இவர்களுடைய மகனை கைவிடுகின்றால். ஒரு பக்கத்துக்கு தாயும் இன்னொரு பக்கத்துக்கு மகனும் செல்கின்றார்கள். ஆகவே அந்த தாயை தேடி தேடி மகனும், மகனை தேடி தேடி தாயும் அந்த சனங்கள் மத்தியிலே தேடுகின்றார்கள். இறுதியாக அந்த மகன் என்ன செய்யறார், தாயினுடைய சேப்பிலே தாய் கட்டிய சாரியின் நிறத்தில் செல்கின்ற ஒரு பெண்மணியின் பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றால். இந்த தாயை கண்டுபிடிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் போகும்பொழுது திடீரென அந்த பெண்மணி ஐயோ களவெடுத்து போட்டினம் என்று கத்திக்கொண்டிருக்கிறாள். அங்கே தன்னுடைய சங்கிலியை காணவில்லை. நல்ல காலம் என்ற தாலி கொடி கிடக்குது, சங்கிலியை காணவில்லை என்று கத்துகிறார். அப்பொழுது யார் எடுத்தது என்று இந்த பையனை காட்டுகின்றான். அந்த 6 வயசு குழந்தையை காட்டுகின்றான். ஏனென்றால் என்னை பின்தொடர்ந்து கன நேரமாக இவர் தான் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவன் தான் எனது சங்கிலியை அறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றான். ஆகவே அங்கு நின்றவர்கள் எல்லாம் என்ன ஏதென்று ஆராயாமல் அந்த சிறு பையன் மீது எல்லோரும் அடிக்கின்றார்கள். அவன் அழுது கொண்டு நிற்கின்றானே ஒழிய திருப்பி எதுவுமே சொல்லவில்லை. தான் எடுக்கவில்லை என்னும் சொல்லவில்லை. அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு போலீஸ்காரன் வந்து கேட்கிறான், இந்த ஒரு சின்ன பிள்ளையை நீங்கள் என்னத்துக்கு போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்கள் என்ன? தன்னை கன நேரம் இவர் தான் பின்தொடர்ந்து கொண்டு வந்தவர். இவர் தான் இந்த சங்கிலியை அறுத்திருக்கிறார். இந்த ஒரு கையை இருக்க பொத்தி வச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த கையை இப்ப பிரிச்சு பார்த்த போது அந்த கைக்குள் அந்த கடலைகள், அந்த பிரசாதமாக கொடுக்கப்பட்ட அந்த கடலைகள் மட்டும் ஒரு 5, 6 கடலைகள் அவருடைய கையுக்குள் இருந்து கீழே விழுந்தது. அவன் இங்க கூட்டமாக இருக்கிறான்னு அந்த இடத்துக்கு அருந்ததி ஓடி வருகின்றால். அங்கே தன்னுடைய மகன் எல்லோராலும் அடி வேண்டப்பட்டு அழுத நிலையிலே அழுது கொண்டு நிற்கின்றான். ஓடி வந்து மகனை கட்டி அணைத்துக் கொண்டு அழுது சொல்கின்றான், தந்தை இல்லாமல் இந்த பிள்ளையை நான் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் இரக்கம் இல்லாமல் இந்த பிள்ளை மீது அடித்திருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மகன் சங்கிலி அறுத்து விட்டார். இறந்த மகன் அவ்வாறு செய்திருக்க மாட்டார் என அவர்கள் சொல்றாங்க. நாங்கள் கேட்க கேட்க அவர் பேசாமலே இருக்கிறார், ஒன்றும் கதைக்காமல். அப்பொழுது அவர் சொல்கின்றார், இறந்த மகன் தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம். அவனால் பேச முடியாது. சிறு பையன், நீங்கள் எல்லோரும் அடித்த போது அவனால் என்ன சொல்வதென்று சொல்ல முடியாமல் அவன் பேச முடியாதவன், வாய் பேச முடியாது. இந்த பிள்ளைக்கு நீங்கள் இவ்வாறு அடித்து விட்டீர்கள் என்று அழுது அந்த தாய் சொன்ன பொழுது அந்த பெண்மணியினுடைய கையில் இருந்த அந்த சிறு குழந்தை திடீரென வீறிட்டு கத்துகின்றது. கத்துன பொழுது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பினார்கள். திரும்பிய பொழுது அந்த தாயினுடைய சங்கிலி அவருடைய கையிலே சிக்கப்பட்டு கிடந்ததை காண்கின்றார்கள். அப்பொழுது எல்லோரும் அந்த சிறுவனை அடித்ததுமைக்காக எல்லோரும் வருத்தப்படுகின்றார்கள். அப்பொழுது தான் அதன் பின் தான் அங்கு நின்று ஒருவர் சொல்கின்றார், இந்த பையன் கையை உயர்த்தினா கூட இவருடைய முதுகுக்கு மேல் போகப்படாத ஒரு பையனை எவ்வாறு நீங்கள் எல்லோரும் அந்த சங்கிலியை எடுத்ததென்று முடிவுக்கு வந்தீர்கள் என்று சொல்லி சொல்கின்றார்கள். அங்கே அருந்ததி தனது எல்லோரையும் ஒரு வெறுத்து பார்த்துவிட்டு தனது மகனை அழைத்து கொண்டு செல்கின்றார். ஆம் நேயர்களே, நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளில் ஆராயாமல், மற்றது ஒரு சிறு பையன் அவன் தொங்கி பாய்ந்தாலும் கூட அவருடைய கழுத்தை எட்ட முடியாத ஒரு சிறுவன் பின்தொடர்ந்து வருகின்றான். ஒரு 6 வயது பாலகன் என்றதற்காக வேண்டி ஆராயாமல் அந்த சிறுவனை நாங்கள் களவு சொல்லக்கூடாது. நாங்கள் ஆராயாமல் சில வேளை எடுக்கிற முடிவு மற்றவர்களை ஆபத்தில் கொண்டு வந்து விடும். ஆகவே நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது, எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நன்கு
ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.